கிறித்தவ இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்க. நான் இப்படியே எங்க ஊருக்கே போயிடுறேன், அரசியல் செய்யறதை விட்டு. இந்த நிலத்தில் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் போராடுறதுங்க என்னத்தை கைவிட்டு ஒரு நன்மை, ஒரே ஒரு நன்மை, ஒரு நன்மை. அமைதியாரியா எப்படி நடந்துச்சு? முதன்முறையாக ஆட்சிக்கு வந்ததுமே மீலாது நபிக்கு அரசு விடுமுறை அறிவித்தவர் கலைஞர் கருணாநிதி. இந்தியாவிலே முதல் முறையாக உருது பேசும் முஸ்லிம்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்தவர் கலைஞர் கருணாநிதி. சிறுபான்மையினர் நல ஆணையத்தை தொடங்கியவரும் கலைஞர் கருணாநிதி. வக்பு வாரிய சொத்துக்களை பராமரிக்க முதலாக மானியம் வழங்கியவரும் கலைஞர் கருணாநிதி. தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் தொடங்கியவரும் கலைஞர் கருணாநிதி. உருது அகாடமியை தொடங்கியவர் கலைஞர் கருணாநிதி. காகிதமில்லத் மணிமண்டபம் கட்ட நிதி ஒதுக்கி இடம் ஒதுக்கியதும் கலைஞர் கருணாநிதி. பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் இஸ்லாமியர்களுக்கு 3.5% விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுத்தவரும் கலைஞர் கருணாநிதி. காகிதமில்லத் மகளிர் கல்லூரியை உருவாக்கியவர் கலைஞர் கருணாநிதி. இப்படி சொல்லிக்கொண்டே போலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் செய்யப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சி அமைந்தவுடனே சிறுபான்மையினர் ஆணையம் அமைக்கப்பட்டதும் கலைஞருடைய ஆட்சியில் தான். அதே மாதிரி சிறுபான்மையினர் விடுதியில் பண்டிகைகளுக்கு சிறப்பு உணவு வழங்கப்பட்டதும் இதே திமுக ஆட்சியில் தான். உலமாக்கல் மற்றும் பணியாளர்களுக்கு நலவாரியங்களை பதிவு செய்துள்ள உறுப்பினர்களுக்கு உதவித்தொகை வழங்கியதும் திமுக ஆட்சியில் தான். சிறுபான்மையினர் நல அலுவலகம் கட்டப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதும் இதே திமுக ஆட்சியில் தான். தேனி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம் ஆகிய 3 மாவட்டங்களில் முஸ்லீம் உதவி சங்கம் துவங்க ஆணையிட்டுள்ளது திமுக ஆட்சியில் தான். உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செயல்பட்டுள்ளது திமுக ஆட்சியில். உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் வாரிய உறுப்பினர்களுக்கு சைக்கிள் வழங்கப்பட்டதும் திமுக ஆட்சியில். தமிழ்நாடு வக்பு வாரியத்துக்கான நிர்வாக மானியம் கொடுக்கப்பட்டதும் அதிகரிக்கப்பட்டதும் திமுக ஆட்சியில். வக்பு சரக அலுவலகங்களுக்கு சொந்த கட்டடம் கட்ட அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது திமுக ஆட்சியில். பள்ளிவாசல்கள், தர்காக்கள், வக்பு நிறுவனங்களுக்கு பழுது பார்ப்பதற்காக ஆண்டுதோறும் வழங்கப்படும் மானியம் அதிகரிக்கப்பட்டுள்ளதும் திமுக ஆட்சியில் தொடர்ந்து. அதே மாதிரி வக்பு சொத்துக்களை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதும் திமுக ஆட்சியில். இது போன்ற பல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே கிறித்தவ இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்க. நான் இப்படியே எங்க ஊருக்கே போயிடுறேன், அரசியல் செய்யறதை விட்டு. கலைஞர் கருணாநிதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பல முறை பதவி வகித்த போது கிறிஸ்தவ சமூகத்தினரின் நலனுக்காக பல முக்கியமான திட்டங்களையும் முயற்சிகளையும் மேற்கொண்டார். அவரது ஆட்சிக் காலத்தில் கிறிஸ்தவ சமூகத்திற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயனளித்த சில முக்கிய நலத்திட்டங்கள்: புனித தோமையார் மலை தேசிய திருத்தலமாக அறிவிப்பு, கிறிஸ்தவ சமூகத்தினரின் வேண்டுகோளை ஏற்று இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருவரான தூய தோமையார் வாழ்ந்து வந்த சென்னையிலுள்ள பரங்கிமலை என்ற பகுதியை புனித தோமையார் மலை என மாற்றி அதனை தேசிய திருத்தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் அறிவித்தார். இது கிறிஸ்தவ சமூகத்தினருக்கு முக்கியமான அங்கீகாரமாக அமைந்தது. வீரமாமுனிவர் சிலை மற்றும் மரியாதை: கிறிஸ்தவ அறிஞரும் இயேசு சபை துறவியுமான வீரமாமுனிவருக்கு சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது. மேலும் அவரது பிறந்த நாளில் அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இது தமிழ் மொழிக்கு வீரமாமுனிவர் ஆற்றிய பங்களிப்பை காவுரவிக்கும் வகையில் அமைந்தது. கிறிஸ்தவ மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றல்: நாமக்கல், விழுப்புரம், சென்னை, பல்லாவரம், வேளச்சேரி, தண்டையார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கிறிஸ்தவ சமூகத்தினரின் கோரிக்கைகளை ஏற்று பல கோடி மதிப்புள்ள நிலங்களை கல்லறைகளுக்காக ஒதுக்கி உதவினார். இது கிறிஸ்தவ மக்களின் முக்கிய தேவையை பூர்த்தி செய்ய உதவியது. மதவெறி செயல்களுக்கு எதிரான கண்டனம்: இந்தியாவில் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக நடந்த மதவெறி தாக்குதல்களை கலைஞர் கடுமையாக கண்டித்தார். உதாரணமாக, ஒரிசாவில் கிறிஸ்தவ அருட்சகோதரிகள் மீது நடந்த பாலியல் பலாத்காரம் உள்ளிட்ட மனிதாபிமானமற்ற செயல்களுக்கு எதிராக முதலாக குரல் எழுப்பிய முதல்வராக இருந்தார். இது மத நல்லிணக்கத்திற்கு அவர் அளித்த முக்கியத்துவத்தை காட்டுகிறது. சமூக நல்லிணக்கத்திற்கு ஆதரவு: கலைஞர் கருணாநிதி திராவிட இயக்கத்தின் மூலம் சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை முன்னிறுத்தியவர். அவரது ஆட்சியில் மத, சாதி, இன வேறுபாடுகளின்றி அனைவருக்கும் சமமான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற கொள்கையை முன்னெடுத்தார். இது கிறிஸ்தவ சமூகத்தினருக்கு மறைமுகமாக பயனளித்தது, குறிப்பாக கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு இட ஒதுக்கீட்டில். கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாடு:
கலைஞர் அறிமுகப்படுத்திய இலவச கல்வி, கல்விக் கடன் மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இட ஒதுக்கீடு போன்ற திட்டங்கள் கிறிஸ்தவ சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு பயனளித்தன. உதாரணமாக, உருது பேசும் இஸ்லாமியர்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்ததைப் போலவே கிறிஸ்தவ சமூகத்தினரும் இத்தகைய சமூக நலத்திட்டங்களால் பயனடைந்தனர். பொதுமக்கள் நலத்திட்டங்கள். கலைஞர் ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட குடிசை மாற்று வாரியம், இலவச வீடு வழங்கல், கர்ப்பிணி பெண்களுக்கான நிதி உதவி மற்றும் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் போன்றவை மத வேறுபாடின்றி கிறிஸ்தவ சமூகத்தினரையும் உள்ளடக்கியவை. மீனவ சமூகத்தில் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பயனடைந்தனர். குறிப்பாக மீனவ மகளிர் கூட்டுறவு சங்கங்களுக்கு இலவச மோட்டார் வாகனங்கள் வழங்கப்பட்டது.